அப்புறம் அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு நெஞ்சு வலி, வாயு கோளாறுன்னு நினைச்சேன். நிஜமாவே நெஞ்சு வலி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். நெஞ்சு வலிட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போக லைட் ஹவுஸுக்கா கூட்டு போவேன். ஹலோ, யார லாக்மியா? என்னப்பா விட்டே சாப்பாட்டுக்கு தயிர் அனுப்ப மாட்டியா? ஏன் மாடு காணாம போச்சா? எப்படி? ஹலோ, ஸ்போர்ட்ஸ் கம்பெனியா? நான் தான் பிரின்சிபல் பேசுறேன். ஆமா, நம்ம ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா என்னென்ன வேணுமா? போய் ரயில்ல இருங்க. அம்மாவுக்கும் வயிற்று வலி. வயிற்று வலி இல்ல சார், நெஞ்சு வலி. சரியா, 6 இன்ச்சு வித்தியாசம். மயில் கணக்குலயா சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? கார்பரேஷன் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், அங்க டாக்டர் இல்ல. அப்புறம் ஜிஹெச் கூட்டு போனேன், அங்க டாக்டர் இருந்தாரு. ஆஸ்பத்திரி இல்லையா? எல்லாமே இருந்தது. ஆனா உடனடியா ஆபரேஷன் பண்ணணும். பண்ணலாமான்னு கேட்டார். சார் கூப்பிட்டீங்களா? மிஸ்டர் மனோகர், இப்ப ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்கு. வர்றவங்க பேரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ப்ரோக்ராம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணாங்கறத நீங்க இருந்தே பாரு. ஓகே சார். மொத்தம் நம்ம கேம்ஸ் வேலை பார்த்து நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை ஃபுட்பால், எத்தனை பாஸ்கெட் பால், எத்தனை கிரிக்கெட் பால் தேவைன்னு நீ சொல்லு. அம்மாவுக்கு நெஞ்சு வலி சார். ஆபரேஷன் வரைக்கும் வந்தாச்சு சார். அவங்க 5 பாட்டில் ஏ குரூப் பிளட் பேங்க் கேட்டாங்க. பிளட் பேங்க் போனேன், அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சார் 10 ஃபுட்பால் வேணும். அவ்வளவுதானே? 10 ஃபுட்பால் ஓரமா வச்சா இது தயிர் சாதத்தோட ஃபுட்பால் எப்படி சாப்பிட? லக்ஷ்மி, ஐம் சாரி, கொஞ்சம் லைன்ல இரு. ஹலோ, ஏ குரூப் பிளட்ல ஒரு 5 பாட்டில் எடுத்து, பாட்டில் கிடையாதா? ஓ ஃபுட்பாலா? ஆமா, நீங்க தயவு செய்து என்ன குழப்பாதீங்க. ஃபுட்பால் ஒரு 10 எடுத்து தனியா வைங்க, பாக்கி நான் அப்புறமா சொல்றேன். மனோகர் சார், அப்புறம் உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? எங்க அம்மாவுக்கு ஒண்ணாங்களே சார். பின்ன எங்க அம்மாவுக்கா? நீ தானையா உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி, ஆபரேஷன், கார்பரேஷன், ஜிஹெச், அது இதுன்னு உடனே இருந்த இடியட். என் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ற. நெஞ்சு வலி எங்க அம்மாவுக்கு சார். உங்க அம்மாவுக்கு அப்புறம் என்னாச்சு? 4000 ரூபாய் கொடுத்து 5 பாட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள எங்க அம்மா செத்துட்டாங்க. 20 கிரிக்கெட் பால், 10 பாஸ்கெட் பால். அலாம் உடம்பி போய் வச்சுட்டான். நேரா கடைக்கு போய் நீயே சொல்லு. அப்புறம் உங்க அம்மாவுக்கு வாய்வு கோளாறு. மேல என்னையா விளையாடுறியா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு லீவு கேட்க வந்தா நீ எல்லாம் ஒரு மனுஷன். லீவு வேணாம், ஒண்ணும் வேணாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபால் வந்துட்ட. ஓ, என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன்? இப்ப நடந்து எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறியா? ஸ்கூல் டயத்துல கிளாஸ் நடத்த வேண்டிய நேரத்துல இங்க என்ன பண்ற நீ? நீங்க தானே சொன்னீங்க ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷன் ப்ரோகிராம் நீங்க சார்ட் அவுட் பண்ண சொன்னீங்களே. இங்க தான் பண்ண மாட்டே, வெளிப்பட ஆகாதா? நீங்க தான் சார் இங்க பண்ண சொன்னீங்க. ஏன் வீணா நேரத்தை வேஸ்ட் பண்ற? போயா, கெட் லாஸ்ட். ஓகே சார், ஓகே, தேங்க் யூ சார். ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் எதுக்காக இங்க வரணும்? இல்ல முதியோர் கல்வியை நடத்த போறோம். நியூ ஸ்டூடண்ட்ஸ் தான் வரணும். சரி, வர வர எல்லா பையனுக்கும் பைத்து பிடிச்சி போச்சு. நான் ஒருத்தன் தான் பர்ஃபெக்டா இங்க வேலை பாக்குறவன். கரெக்ட். என் கணக்குப்படி இங்க இன்னொரு பிளேடு இருக்கணுமே, எங்க போச்சு? அடி செருப்பால நாய, மூஞ்சிய பாரு மூஞ்சிய. ஏய், என்னடா காலையிலே அர்ச்சனையா? ஒண்ணு இல்லடா, பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட தாலி கட்ட கருவாப்பட கேட்ட, அவ தூக்கி போட்டா புடிச்சுக்கிட்டேன். ஏய், இது என்ன தாலி கட்டுக்கா மந்திரி கட்டுக்கா? அந்த பொண்ணு கிட்ட வரும்போது கெட்ட வாசம் அடிக்குதுடா. என்ன சோப் யூஸ் பண்றான்னு கேட்டேன். இது விடுறா, அது தவிர பெருசா ஒண்ணும் நடந்துலடா. அந்த அம்மா இருக்க சுத்த லூசு. ஆமா, உங்களோட தினம் ஏதோ பழப்பா போச்சு. ஏண்டா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன கேட்காம எதுவும் எடுக்கூடாதுன்னு. என்னடா, என்ன விஷயம்? ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகிற? பிளேட பாத்தியா? பார்த்தேன், இப்பதான் அது வெளியே போச்சு. என்ன விளையாடுறியா? என்ன கேட்காம என் பிளேட ஏன்டா எடுத்த நீ? கேட்காம 5-10 வேணா எடுப்பேன். அல்பத்தனமா ஆணி பிளேடெல்லாம் எடுக்க மாட்டேன். அனாவசியமா பேசுற பழக்கத்தை. இந்த ரோஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லடா. ஏய், உன்னை என்ன தனியா கேட்கணுமா? எடுத்தவன கேள்றா, ஏன்டா என்கிட்ட பாயிர? எடுத்தவன அல்லண்டா. எங்கடா எல்லாம் ஓடுறீங்க? ஏய் கிளிமுக்கா, நீ நகை வெட்டுறதுக்காக தான் பிளேட் வாங்கி வச்சிருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறான்டா. அடா, அவங்ககிட்ட இல்லாத என்கிட்ட கேக்குறான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லாத கொடுத்ததுல தப்பு இல்லையடா. ஏன்டா பேச மாட்டேன்? உன்னை இங்க வச்சிருக்கிறதே தண்டம், இதுல இது வேற. உன்னை ஏய் தள்ளுடா. சரியா லேடு. டேய், பெரிய வெட்டா போச்சுடா. உங்ககிட்ட பேண்டேஜ் இருக்குல்ல, கொஞ்சம் கூட. நாங்க பேண்டேஜ் வாங்கி வச்சிருக்கிறது ஏன் தேவைக்காக. உங்களுக்கு தான் அழகா கட்டி வச்சிருக்கால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்க போய் கட்டிக்கங்க. டேய், உன் ஃப்ரெண்ட் ரத்தம் சிந்துறான்டா. ஆமா, பெரிய தியாகி திருமல ரத்தம் சிந்திட்டாரு. கத்திய வச்சு குத்திடுவேன். டேய், இனிமேல இவனுங்க வச்சிருக்க கூடாது, வெட்டிட வேண்டியதுதான்.
அடைக்கி வாசி. வீட்டு வாடகை கொடுக்கறது, சாப்பாடு போடுறது எல்லாமே அவன் தான். நம்ம 4 பேர்ல வேலைக்கு போறது அவன் ஒருத்தன் தான். அவனையும் வரட்டிட்டா நம்ம என்ன சிங்கி தட்டுறதா? அவன் ஐட்டங்களை கை வைக்காதீங்கடான்னு கேட்டுட்டீங்களா? ஹலோ, ஐ ஆம் கர்னல் சுந்தரம். கொடுங்க சார் கைய. முத உங்களை சந்திச்சப்போ நீங்க ஒரு நேர்மையானவர், நீதியானவர், இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையானவர்னு நினைச்சேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? எந்த மாதிரியும் இல்ல. நமக்குள்ள என்ன விரோதமா? ஏண்டா நமக்குள்ள விரோதமா? இல்லையே. உனக்கு எப்படி தெரியுதா? விரோதம் இல்லைன்னா அந்த போட்டோவை கொடுத்துருங்களேன். அதானே பார்த்தேன். நாங்கெல்லாம் என்ன சார் வேலை இல்லாத வெட்டி பசங்க, வாழ்க்கை எப்படியாவது ஓட்டணும்ல, அதுக்கு தான் அந்த போட்டோ எடுத்தோம். அத போய் கேக்குறீங்களே? ஏய், ஒரு காப்பியை சார் வீட்டுக்கு அனுப்பணும், மறந்துடாத. பெரிய ஃப்ரேம் போட்டு சார் வீட்டு ஹால்ல அதை மாட்டினா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அடேடே பாவி பசங்களா, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்கடா. நான் ஒரு ஜென்டில்மேன். நமக்குள்ள என்னடா விரோதம்? சமாதானமா போயிடுவேன்டா. சமாதானமா? நீங்களும் நானும் என்ன அமெரிக்க ரஷ்யாவா? அவங்களே சமாதானமா போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் என்னடா பிஸ்தா? என்ன இப்படி ஆட்டுற? டேய், நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சா நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்வேன். உதவியா? எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க யார் சார்? அட கேன என்னடா, இது வரைக்கும் பொம்பளை பின்னால சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கல, என்ன பலனை கண்டீங்க? ஒண்ணும் இல்லையே. ஏன்? எங்களுக்கு டைம் சரியில்லை சார். டைம் இல்லடா, உங்களுக்கு மூளை இல்ல. நீங்க மடக்கின பொண்ண இந்த வயசுல இந்த கர்னல் சுந்தரம் மடக்கல. இதெல்லாம் ஒரு டெக்னிக் மேன். இப்ப என்னதான் செய்யணுங்கிறீங்க? லுக், நீங்க எடுத்தீங்களே போட்டோ நெகட்டிவ், அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை என்கிட்ட காட்டுங்க. 2 நாள் 2 days செட்டப் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறேன். என்ஜாய். எங்கடா புறப்பட்ட? அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். தாத்தா மண்டே போட்டாரா? சொந்தக்காரருக்கு சீரியஸ் ஆபரேஷன். எங்களை விட்டா உனக்கு வேற சொந்தமே கிடையாது. திடீர்னு எப்படா சொந்தக்காரங்க வந்தாங்க? தூர தப்பாடா. அப்பா தூரம் ஆயிட்டாரா? அது வந்து இந்த சித்தப்பாவும் சித்தியும் 2 பேருக்குமே ஆபரேஷனா? அது இல்லடா. இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம். போய் தொலை. ஏண்டா ஸ்ப்ரே வச்சிருக்கியா? பாடி ஸ்ப்ரே. சித்தப்பா அங்க சாக கிடக்குறாரு. அவரை பாக்குறதுக்கு நீ பாடி ஸ்ப்ரே போட்டு போணுமா? உண்மையே சொல்றா. எங்கடா போற? ஏய் ஜபார், நான் சொல்றதெல்லாம் உண்மை. உனக்கு நம்ப இஷ்டம் இருந்தா நம்பு. ஐயரா சட்ட கசக்குறான். ரொம்ப நாள் கழிச்சு துவச்சு மாட்டிருக்கேன். எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் ஒரு டைப்பா வர்றான். நீ எங்கடா புறப்பட்ட? ரயில்வே ஸ்டேஷனுக்கு மலேசியால இருந்து மாமி வராங்கடா. மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எப்ப ரயில் விட்டாங்க? டேய் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு டேய் தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத. டேய் மணவரப்பட்டில இருந்து நல்ல ஷூ எடுனோடா. அங்க எடுக்க தேவையில்லை. இருந்த உன்னையும் நான் போட்டிருக்கேன். உனக்கு அதுக்குடா ஷூ? தென்காசில இருந்து எங்க அப்பா மாட்டை ஓட்டிட்டு மார்க்கெட்டுக்கு வராரு. அவரை பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ணனும், அதுக்கு தான் ஷூ. உங்க அப்பாவை பார்க்க போறதுக்கு புது ஷூ அவசியமோ? சாக கிடக்குறவங்க சித்தப்பாவை பாக்குறதுக்கு அவன் பாடி ஸ்ப்ரே போட்டு போறேங்கிறான். உயிரோட இருக்கிற எங்க அப்பனை பாக்குறதுக்கு ஷூ போட்டு நான் போக கூடாதா? எங்கடா போற? சொல்டா. எல்லாரும் சொல்றதா இருந்தா நானும் சொல்றேன். மனோகர் வெளியே குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் Dress டை எல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்கிறத அவங்கிட்ட நான் சொல்றதுக்குள்ள நீங்க எங்க போறீங்கிறத சொல்லுங்கடா. கத்தாதரா. சொல்றேன், சொல்லு. டேய் நான் கல்யாணிய தனியா பார்க்கணும்டா. எனக்கும் நானும் கல்யாணிய எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போனா ஒண்ணும் நடக்காதடா. டேய் எல்லாரும் சேர்ந்து போலாம்டா. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும். அப்படி இல்ல யாருமே போக வேண்டாம். சீக்கிரமா முடிவெடு. என்ன சொல்ற? ஓகேடா. அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவனை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஜென்ட்லா ஒதுங்கிக்கணும். சரியா? கோட்டு, டை, பேண்ட், சட்டை. டேய் 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 நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. மரியாதை கேக்குறேன். என் ட்ரெஸ்ல கொடுத்துட்டு போங்கடா. டேய் கொன்னுருவேன். ஹலோ. டேய் வாங்கடா. வாடா. நாங்க ஒண்ணு இந்த ஏரியாவுல வந்து சைட் அடிக்கிறீங்க. என்ன திமிரு உங்களுக்கு? கொண்டு போய் முட்டி தட்டினா சரிப்படும். ஓடுறேன் சார். ஓடுறேன் சார்.
ஒண்ணும் இல்ல சார், வந்து பொண்ணுங்க தெருவுல நடமாட முடியல. இந்த பசங்க மனசுல மன்மத குஞ்சு நினப்பு போல இருக்கு. இந்த காரணத்தியா நடக்கும். வந்துட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் அமைச்சிட்டாங்க. 4 நாள் நல்லா நிம்மதியா இருந்தேன். மாமியார் வீட்டுல வசதியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. நீ நினைக்கிற மாதிரி அங்க அவ்வளவு சுகம்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. அதான் பார்த்தாலே தெரியுதே. அது சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? வேலை வெட்டி இல்லாம இருக்கீங்களே, போனா போதுன்னு சோறு தண்ணி போட்டு இங்க வச்சிருந்தா போற வர பொண்ணுங்களா சைட் அடிக்கிறதா? இப்படி இப்படி கண் அடிக்கிறது. உங்களால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா என்னையும் பொறுக்கி நினைச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு தேவையா? கெட் அவுட், போற வழியா. மனோ, நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு யார தெரியும்? எங்களுக்கு எல்லாமே நீ தானப்பா. உங்களுக்கு எல்லாமே நான் தானே. அதனால தான் ஏன் ட்ரெஸ் திருடிட்டு வெளியே ஓடுனீங்க. ஏய், அன்னைக்கு இங்க திருடுனீங்க, நாளைக்கு வெளியே திருடுவீங்க. அப்புறம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா இந்த அட்ரஸ் கொடுக்கறது. அவனுக்கு என்னையும் தெரு தெருவா எடுத்துட்டு போவாங்க. இது எனக்கு தேவையா? ஏய், உனக்கு என்னடா வாயில கொழுக்கட்டையா? போலீஸ் ஸ்டேஷன்ல வாய் உடைச்சு அமிச்சாங்களா? நீ ஏன்டா பேசாம இருக்க? டேய், போங்கடா வெளியே. நான் வீட்டை பூட்டிட்டு வெளியே போகணும். கெட் அவுட், திருட்டு பஸ். இங்க பாருப்பா, தப்பு பண்றது சகஜம்தான். எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடு. இனிமே நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். இது நீங்க என்கிட்ட சொல்றது இதோட 100ஆவது தடவை. போஸ்டர் அடிச்சு விட்டுங்கடா. ஏய், என்ன எனக்கு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நான் உடனே போயாகணும். தழுதுல. டே கண்ணா, உன்னை பத்தி நீயே நினைச்சு பாரு. நீயோ ஒரு ஜென்டில்மேன். நீயே வீட்டை பெருக்கலாமா? நீயே துணிமணிகளுக்கு சோப்பு போடலாமா? பாத்திரத்தை நீ தேய்ச்சேன்னா தேய்க்கிறவங்க, இது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியமெல்லாம் செய்யலாமா? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யலாம். ஆனா உங்களை மாதிரி பொறுக்கிங்களை தான் வீட்டுல வச்சு கூடாது. படா. டே கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். மனோ, புண்ணியத்துல நிம்மராம நாங்க குடும்பம் நடத்துவோம். சத்தியமா சொல்றோம், எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டோம். ஏன் பாருங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மாமனார் இருக்கா, கண்ணை நோண்டி எடுத்துருவான். கண்ணா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம். உன் காலில் வேணாலும் விழ தயார். ஆனா உனக்கு அது பிடிக்காது. இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதா நீங்க செஞ்சுட்டு வரீங்க இல்ல? பர்மணம், இதுக்கு மேல எங்களால கெஞ்ச முடியாது. ஏன்னா இதுக்கு மேல எப்படி கெஞ்சறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ப்ளீஸ். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மனோ, நீ மட்டும் எங்களை கை விட்டுட்டீன்னா இந்த வீட்டு வாசல்லே நாங்க 3 பேரும் தூக்குல தொங்கிடுவோம். முதல்ல அதை செய்யுங்க. எவ்வளவு நல்ல மனசு. நீ மறுபடியும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீனா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா உனக்கு அப்படின்னு இந்த ஊரே எங்களை பத்தி பேசும். இப்போ அப்படிதான் பேசிக்கிறாங்க. இதை விட கொஞ்சம் டீசெண்டா பேசும். சரி, இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஆனா இனிமே இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணீங்க, பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சு கூடாது. இன்னையில இருந்து 5 நாளைக்கு வீட்டு படியே தாண்டவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? சரி சரி, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சமைச்சு வைங்க. மனோ, இது ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் வரலாமா? அந்த 5 நாள் கணக்க நாளையில இருந்து வச்சுக்கேன். தரதிரரே தானே நானே தரதிரரே நானி நானி நாதம் எழுந்ததடி கண்ணம்மா நவரசம் ஆனதடி நாதம் எழுந்ததடி கண்ணம்மா நாதம் எழுந்ததடி. Advance course, okay? Come on, don't make so much noise. Sit down, please. இன்னைக்கு சார், உங்களுக்கு ஒருத்தர் லெட்டர் கொடுத்தாரு. யார் கொடுத்தாங்க? உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. யாருன்னு தெரியல. From கல்யாணி. என் இதயம் கவர்ந்த மனோ சைலன்ஸ். Practice yesterday's lessons, okay? Now I'll go coming. Hey you! காசு நடக்கும்போது 2 பேருக்கு வெட்டி தருமா? வரேன் 2 பேச்சு போரிக்கு பசங்களா உங்களுதாடா போட வாசுகி.
நேற்று வந்து இருந்தவர்கள் என்னை பார்த்தார்கள், நடனத்தை ரசித்தார்கள். ஆனால் என் கண்கள் மட்டும் உங்களை மட்டும் தான் ரசித்தன. இப்படிக்கு உங்கள் கல்யாணி யாரு? என்ன இது? நோ நோ நாட் மீ. நான் ஒண்ணும் பார்க்கல. ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல. வரலாம் வரலாம். காசு போங்க காசு போங்க. ஐயோ ஆண்டுகளா கொடுத்ததே. irrelevant, irregular, irresponsible, inquisitive. அறிவில் கவனுக்கு இருக்கா? இந்த வயசுல பொம்பளை ரூமுக்குள்ள போலாமா? பொம்பளை படம் போட்டிருக்கு, லேடிஸ் டாய்லெட் எழுதி இருக்கு. அதனால லேடிஸ் டாய்லெட்டா லேடிஸ் டாய்லெட்டா? நீ போலாமா? சார் எனக்கு அவசரம். அவசரம்னா அர்ஜென்ட். விளக்கறியா? நான் உள்ள போனப்ப யாருமே இல்ல சார். யாரும் இல்லையா? இருந்திருந்தா இருந்திருந்தா அது நாம் சார் அவங்க மட்டும் சத்தம் போடாம இருந்திருந்தாங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது சார். நீ தப்பு பண்ணா அவங்க சத்தம் போடக்கூடாதா? தப்பு பண்ணிட்டு போறது ஓடனா சத்தம் போட்டு புரியுது சார், ஹலோ புரியுது சார், புரியுது சார் அப்படின்னு கத்துவானா? இது சார் தயவு செஞ்சு புரியுது சார், முடிஞ்சா பிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு கத்துவானா? நீ சரியில்லை. உன்னால எவ்வளவு பெரிய அசிங்கம். என்ன சார் வளவளன்னு பேசிட்டு? ஸ்டூடெண்ட் சார்னா நாங்க மறக்கலாம், இவர் சீட்டை நீங்க தான் கிழிக்கணும். சீட்டை கிடைக்கிறது தைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். போங்க போங்கம்மா. ஐ எம் வெரி சாரி சார். இனிமே எனக்கு எவ்வளவு அவசரமா வந்தாலும் லேடிஸ் டாய்லெட் பக்கம் போகவே மாட்டேன் சார். நேரா என் ரூமுக்கே வந்துடுறேங்கறியா? என்ன சார் உங்களுக்கே அந்த கஷ்டம்? சச்சே. ஏய் யங் மேன், யங் நோ நோ, இதுக்கெல்லாம் போய் எழுதுகிட்டு இத பாரு, தப்பு பண்ணா மாட்டக்கூடாது, மாட்டிக்கிற மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், ஆனா மாட்டதே இல்ல, மாற்றப்ப தப்பு பண்றதே இல்ல. இப்போ உன்ன மாதிரி எங்க தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, மாட்டிக்கிட்டா அந்த நேரத்துல அந்த தப்ப அந்த பொண்ணு மேலே திருப்பி விட்டுருவேன். அதனாலதான் நான் இதனால் வரைக்கும் மாட்டதே இல்ல. புரியுதா? புரிஞ்சு சார். என்ன புரிஞ்சது? இனிமே தப்பு பண்ணா உங்களை மாதிரி தான் பண்ணணும்னு புரிஞ்சு சார். தட்ஸ் கரெக்ட். தேங்க் யூ. கெட் லாஸ்ட், கெட் அவுட். சார் என்னையா தவறு விழுந்துருச்சு, கூப்பிடுற நேரத்துல வர மாட்டேன், இப்ப எங்க வந்த? அது இல்ல சார், லேடிஸ் டாய்லெட்ல ஒரு டீச்சர் அம்மா உள்ள மாட்டிட்டு கதவு திறக்க முடியாம ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்காங்க சார். டாய்லெட் டாய்லெட் டாய்லெட், இனிமே இந்த ஸ்கூலுக்கு டாய்லெட் ரூமே கிடையாது. இடிச்சு தள்ளையா, எல்லாத்தையும் வீட்லயே முடிச்சுட்டு வர சொல்லு போ. ஐயோ கிளாஸ் நடக்கிற நேரத்துல இவ்வளவு கூட்டம் வராண்டாலே. ஆனா கிளாஸுக்கு போங்க போங்க போங்க, வருங்க குயிக்லி. ஏய் உனக்கு சரியா சொல்லலாமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நான் அடிக்கவே இல்லை, நான் அடிக்கவே இல்லை. மனோகர் சார், என்னையா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டர்? லெட்டர் இரு. யார் கொடுத்தா? யாரோ ஒரு ஆள் கொடுத்துட்டு போனா. ஆளா? சரி நீ போ போ போ. நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். ஜாக்கிரதை. கிரண், பிரசன்ட் டீச்சர். டீச்சர் இதுல கையெழுத்து போடுங்க. உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நாம் தினமும் சந்திக்கிறோம். இது எங்கே எடுத்துட்டு வர? மனோகர் டேபிள்ல இருந்து. இடியட். வா பிரின்சிபலை பார்க்க போலாம். இந்த மாதிரி உன் டேபிள்ல இருந்து ரிஜிஸ்டர் புக்ல இருந்து இந்த லெட்டரை பியூர் எடுத்துட்டு வரும்போது கிடைச்சிருக்கு. ஒண்ணு உனக்கு யாராவது எழுதி இருக்கணும், இல்ல நீ யாருக்காவது எழுதி பயந்து ஒளிச்சு வச்சிருக்கணும். உண்மையில தெரிஞ்ச அவனை சொல்லு. சத்தியமா இனிமே நான் யாருக்கு எழுத மாட்டேன் சார். அடிச்சு சொல்லு, கையில் அடிச்சு சொல்லு. சாமி சத்தியமா இனிமே நான் யாருக்கு லவ் லெட்டர் எழுத மாட்டேன். அப்புறம் என்னம்மா சத்தியம் பண்ணி சொல்லிட்டா? அப்படி விட்டுட்டா எப்படி சார்? இது எப்படி? நீங்க பனிஷ் பண்ணி தான் ஆகணும். அது வேணுமா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இது நடந்ததா?
இப்ப என்னதான் உங்க முடிவு? இனிமேல் எப்படி இனிமேல் யாருக்காவது கேக்குதா? இல்ல. இனிமேல் இனிமேல் இந்த மாதிரி தப்புகள் இந்த மாதிரி தப்புகள் இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள் இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள் செய்ய மாட்டேன் என்றும் செய்ய மாட்டேன் என்றும் லவ் ஏற்பட்டாலும் லவ் ஏற்பட்டாலும் நான் யாருக்கும் லவ் லெட்டர் நான் எந்த பெண்ணுக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேன் என்றும் நான் யாருக்கும் லவ் லெட்டர் எந்த பொண்ணுக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேன் என்றும் ச்சீ, உங்கள் முன்னிலையில் ச்சீ, உங்கள் முன்னிலையில் உறுதி செய்கிறேன். உறுதி செய்கிறேன். கீதா, கீதா, இவன் திருந்தவே மாட்டான். டேய், பொண்ணுங்களை பார்க்காத, பொண்ணுங்களை அப்படியே பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுற கலியுக ராமனை பார்க்கணும் நீங்களே. இதோ நிக்கிறான் பாரு, அவன் தான் கலியுக ராமன். வில்லு இல்லாம நிக்கிறான். எல்லாரும் சுத்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னடா கிண்டலா? நாங்க அவனுக்கு கிண்டல் பண்றது, அதான் ஊரே உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுதே. அன்னைக்கு ஏதோ பொழுது போறேன்னு பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை பார்த்தா, இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இவர் என்ன பண்ணாரு? இவரை விட 10 வயசு மூத்தவ, அவளுக்கு 2 குழந்தைங்க வேறடா. அவளுக்கு இவர் லவ் லெட்டர் கொடுக்குறாரு. ஏண்டா அவன் என்னடா பண்றது? ஏண்டா மாடும் கண்ணுமா? அவன் குடும்ப ரீதியா காதல் பண்றான்டா. ஊருக்கு தான் உபதேசம், அவனுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேசுங்கடா, எல்லாம் பேசுங்க. என் நேரம் தான். இந்த நேரத்துல நான் எது சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் வாழ்க்கையில யாருக்கும் இடம் கிடையாது, எவனுக்கும் இடம் கிடையாது. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஷஃபிள் பண்ணுவா, அவன் கார்டை பார்த்துட்டான். பார்த்ததுக்கே ஷஃபிள் பண்ணா எப்படிடா மச்சான்? 2 ஜோக்கர் அவனுக்கு. யாருக்கு? சூப்பர் கார்டு. அதான் எடுத்ததை கொடுத்துட்டேன்ல. என்ன மனம், நாங்க நினைச்சது சரிதானே? அந்த லெட்டர் கல்யாணி தானே எழுதியிருக்க? டேய், என்னடா எழுதியிருக்கா சொல்றா, சீக்கிரம் படி சொல்லிடுடா, இல்லைன்னா ஏக்கத்திலே மெலிஞ்சு செத்துருவான். ஏய், நாகரிகம் தெரியாத காட்டு மிராண்டி மாதிரி கேட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ பர்சனல் மேட்டர், நமக்கு எதுக்குடா? ஏய், அவ இந்த லெட்டர் எழுதிருப்பாளன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் சந்தேகம் வர காரணம்? பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு ஏன் எழுதணும்? அது நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க இந்த காதல் கீதல்ங்கிற மேட்டர்ல மாட்டிச்சுன்னா கொஞ்சம் பயப்படத்தான் செய்வாங்க. ஒருவேளை அதனால அப்படி எழுதிருப்படோ. ஒண்ணு மட்டும் உண்மை மச்சான், அழகான உருட்டு கட்டை. டேய், ஒழுங்கா பேசுறா. நாளைக்கு அவனுக்கு பொன்னாட்டியா வர போறவல்ல? இப்ப என்னன்ற? நமக்கு தங்கச்சி. ஏய், போதும் போதும் நிறுத்துங்கடா. எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. அப்போ உன் சந்தேகம் தீரணும்னா அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது. ஐயோ, விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு எதையாவது எசுக்கு புசுக்கா எழுதி விஷயம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா? டேய், இந்த விஷயத்துல நீங்க தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நாங்க என்ன மாட்டோம் நான் சொல்றோம். அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது. அந்த பொண்ணு வேலை பார்க்குற பேங்க்ல எங்களுக்கு தெரிஞ்ச பியூன் ஒருத்தர் இருக்கான். பியூனா? யாரா அவன்? அதான்டா நம்ம பெத்த பெருமாளு, பார்ல பாப்போம்ல. ஆமா, பேங்க்ல எவ்வளவு பாக்குறான்? ஃபுல் டைம் பார்லடா உட்காந்துருக்கான். நான் அவன் அங்கதான் வேலை செய்யறான்னு நினைச்சேன். வாங்க 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 வாங்க. இவர்தான் பெத்த பெருமாள். பெருமாள் இவர்தான் நம்ம ஹீரோ. என் தங்கச்சி கல்யாணி வலையில உழ வச்சுட்டிய. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ பேசாத, மூச்சு விட்ட கொன்னுடுவேன். கம்பி எந்த வாயுப்பட்டியோ எந்த படிய தூடியோ என் தங்கச்சியும் வலையில விழ வச்சுட்டிய. அம்மாடிய கண்ணுக்குட்டிய, அந்த வித்தியை இந்த பெண்ண பெருமாளுக்கு கொஞ்சம் சொல்லிவிட. வெக்கத்து பாரு, வெக்கத்தை. இந்த புண்டகையில தான் பயக்கிருப்பா. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதா?
இந்த கேள்வியை கேட்டதும் உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கே தூக்கம் வரல. மேல என்னன்னு கேளுங்கடா கழுதிங்களா. ஏய் சொன்னா தானடா தெரியும். பேங்குக்கு எத்தனையோ அழகு மன்மதங்கள்லாம் வர்றாங்க. அவன் ஏறெடுத்தும் பார்த்தது இல்லையே. நான் தான் அவளோட உடன் பிரவா ஒரே அண்ணன். நான் தான் அவளுக்கு உயிர். என் செல்ல கட்டி என் வெள்ள கட்டி நான் உனக்கு ஒரு உப்ப கொடுப்பாடி. டேய் போதும் போதும் போதும், ரொம்ப அதிகம். விஷயத்துக்கு வாடா. விஷயத்துக்கு வர்றதுக்கு இனி என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். எடுக்கெடுப்புலயே கல்யாணம்னா எப்படி? அவதான் லெட்டர்ல பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு எழுதிருக்கால. பெருமாளே, இவங்க 2 பேரும் பார்த்து பேசி பழகினா தானே ஏதாவது நடக்கும். அதுலதான் குழப்பமே இருக்கு. பொண்ணோட அப்பா மிலிட்டரி மேன், ரொம்ப மோசமானவரு. ஏதாவது கசமுசான்னா துப்பாக்கி தான். அப்புறம் 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு. ஏய் அப்ப என்னதான்டா இதுக்கு வழி? அவகிட்டே கேட்டேன். 2-3 மாசத்துக்குள்ள எங்க அப்பாவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன், அது வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டால. அது வரைக்கும் குட்டி மனசுல இருக்கிறத அவகிட்டையும் அவ மனசுல இருக்கிறத குட்டிகிட்டையும் சொல்றதுக்கு தூதுவிட அண்ணம்மா நான் இருக்கேன். அது வரைக்கும் எல்லாம் இந்த பெருமாள் செயல் தான். அப்பா எல்லாம் நல்லபடியா இப்படியே நடக்கணும். ஏன்னா இந்த யமகண்ட ராகாலம் எல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லையே. அட நீ வேறடா, நல்ல அருமையான முகூர்த்த நேரம். அந்த லெட்டர் குடுறா. ஏய் முத லெட்டர் கொடுக்குற, ரம்பாட்லுக்கு ஒரு பணத்தை சேர்த்து கொடுறேன். எவ்வளவு கொடுக்கணும்? யோசிக்காம ஒரு 300 ரூபாய தட்சணையா தூக்கி. அவ்வளவுதான் இருக்கு, பரவாயில்ல. காதலாயனமும் கட்டியாயனம் குட்டியாயனம் புட்டியாயனமாம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்புறம் கண்டிஷன் எல்லாம் மறக்க கூடாது. தப்பி தவறி வழியில பார்த்தா பேசக்கூடாது. பேங்க் பக்கமே வரக்கூடாது. எல்லாம் இந்த பெருமாள் மூலியமா தான் நடக்கணும். தப்பி தவறி சந்திச்சீங்க அப்புறம் நீங்க எப்பவும் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாது. மிஸ்டர் பெருமாள், இந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் கிடைச்சாதான் நான் ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு கூத்தலாம். ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வாங்க. வாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எப்படி நடிப்ப? ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணி எங்க காரியத்தை கெடுத்துருவியோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஏய் ஏய் இல்லடா, எங்கடா கிளம்பிட்ட? ஃபுல் பாட்டில் ஏத்தித்தலான்னு பாத்தியா? எங்களுக்கும் பங்குண்டு. எல்லாத்தையும் செய்யறது நானு, உங்களுக்கு எதுக்கு? நீ ஒருத்த மட்டும் அனுபவிக்கிறதுக்கு நாங்க இந்த காரியத்தை பண்ணல. பெருமாள், மனோகர் வந்து பொன் முட்டையிற வாத்து மாதிரி ஒத்துமையா இருந்தா எல்லாரும் அனுபவிக்கலாம். அதுல ஒரு பாதியை விட்டு தொலைஞ்சு போங்கடா. மை டியர் மனோகர், ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் வாங்கி தர்றது வழக்கம். இந்த பிறந்த நாளைக்கு ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி தரலான்னு நினைக்கிறேன். நானே கடையில போய் வாங்கினா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அதனால நீங்க ஸ்காட்ச் வாங்கி என் அண்ணன் பெத்த பெருமாள் கிட்ட கொடுத்துடுங்க. அவர்கிட்ட நான் பணம் கொடுத்துட்றேன். நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன். பக்கத்துல வந்தீங்க, நான் வெட்கப்பட்டேன். நீங்க என் பக்கத்துல வந்தீங்க. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கையை பிடிச்சி இருப்ப? ஐயோ, நான் அதெல்லாம் பேசுன ஒரே வெட்டா வெட்டிடுவேன். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ பெரிய பொறுக்கின்னு. நீதான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபால் தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டியை டீச்சர் வேலைக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஏய், நீ இருக்க வேண்டிய இடம் ஸ்கூல் இல்ல, சாட்பால். இனிமே என் கீதா இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வரமாட்டா. பாடி போலாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபல். சாரி சார். வந்து டே முத்து சார், அவன் வந்திருக்கானாடா? யார் சார்? அதான்டா என் சக்கரை கட்டி மனோகர் குட்டி இருக்கார் சார். டேய், என் செல்ல குட்டி வந்துடு, துமீல் வந்துடு.
பைத்தியக்காரன்ல ஆமா சார் அவன் பைத்தியக்காரன். அவன் இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த ஸ்கூல்ல டீச்சரா வச்சிருக்க பாரு. நான் பைத்தியக்காரன். வாழ்நாள் பூராவும் இந்த பரிசுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். ஒரு உதவி பண்ண முடியுமா உன்னால? சொல்லுங்க சார். இந்த ஸ்கூலுடைய ஓனர் அவர் மனைவியோட நாளைக்கு இங்க வரார். அவங்க மனைவி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வயலின் கத்து கொடுக்கணுமா சார்? விட மாட்டியே. வயலின் கத்து கொடுப்ப, அப்புறம் கட்டி பிடிக்கணும்னு ஆசை வரும். நீ கட்டி பிடிச்ச அப்புறம் என் வாழ்நாளே க்ளோஸ். அவங்க திரும்பி போற வரைக்கும் 15 நாளைக்கு இந்த ஸ்கூல் பக்கமே தலை காட்டக்கூடாது. சஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு ஒரு தற்காப்பு வேணாமா? உன் நன்மைக்காக சொல்றேன். காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க. அப்பதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. புறப்படு. எப்ப போற? கடைசி வரைக்கும் நான் கூடவே இருக்க வேண்டியதா இருக்கும். போய் தொலை. இவ்வளவு இடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பாத்தியா பய கும்பல உரைச்சிட்டு போறத. ஹலோ மனோகுட்டி, இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? ஜாலி என்ன சார் ஜாலி? அவனுக்கு இங்க ஜோலியே போச்சு. என்ன ஆச்சு கண்ணு? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, ஆனா கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்குள்ள போக முடியாது. ஓ, இவ்வளவுதானா? ஆமா, எதுக்கு நீ என்ன வர சொன்ன? இத கொண்டு போய் கல்யாணி கிட்ட கொடுத்துருங்க. மாவனாருக்கு தானே? பர்த்டேக்கு தானே? அத பத்தி நீ கவலையே படாத. இது வரைக்கும் இந்த விஷயத்துல ஏதாவது குழப்பம் நடந்திருக்குதா? அதே மாதிரிதான் இதுவும். இது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும். ஆமா, எவ்வளவு பணம்? ஐயோ, பணம்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் வேணாம். தங்கச்சி சொல்லி இருக்குது, இதுக்கு நீ பணம் வாங்கித்தான் ஆகணும். நோ நோ நோ, நான் வாங்க மாட்டேன். தங்கச்சி திட்டுமா? நானும் வாங்க மாட்டேன்னு சொன்னேன்னு போய் சொல்லுங்க, அது திட்டாது. மனோகர், அவளுடைய அன்புக்காகவும் அவளுடைய வார்த்தைக்காகவும் தான் கட்டுப்பட்டு நான் இங்க நிக்கிறேன். மரியாதை பணத்தப்படி. சரி கொடுங்க. உன் மனசையும் நோகடிக்க கூடாது. சரி, அவகிட்ட நான் பணத்தை எடுத்து போய் கொடுத்துறேன். மனோகர், அடுத்த தடவை விஸ்கி பாட்டில் வாங்குறதா இருந்தா பணத்தை நிச்சயமா வாங்கிக்கிறேன். நோ, இதை விட பெரிய பாட்டிலா எனக்கு வாங்கி மாமனாருக்கு வாங்கி கொடுக்கணும். என்ன மனோகரே, எப்பவுமே மாமனார கைக்குள்ள போட்டுக்கிறது நல்லதுதான். என்ன சொல்ற நீ? அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3-4 காட்டன் சிகரெட் பாயிட்டு வாங்கி கொடுத்துட்டுனா அந்த கிழமை பாட்டுக்கு அங்க அகடான்னு வலிச்சுன்னு கிடக்கும். உனக்கு தொந்தரவு இருக்காது பாரு. பார்த்தா கண்ணு. மனோகர, அப்படியே 1/2 டஜன் பேண்ட், 1/2 டஜன் சர்ட், ஒரு டஜன் பிரெஞ்சு ஜட்டி வாங்கிடு. யாருக்கு? மாமனாருக்கு தான். நீ வாங்கி வைய, நான் வந்து வாங்கிக்கிறேன். அப்பாடா, அந்த 3 தண்டசோறு பசங்களும் இன்னைக்கு இல்ல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஸ்காட்ச் பிஸ்கெட் நிம்மதியா சாப்பிடலாம். அனுபவிடா பெருமாளே. ஃபைல கல்யாணி கிட்ட கொடு. குட் மார்னிங் மேடம். அதான் காலையிலேயே சொல்லிட்டியே. அது ரெகுலரா சொல்றது, இது ஸ்பெஷல். இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப அன்பா க்ளோஸா பழகுறியே, ஏதாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்க, மறைக்க முடியலையே. இப்ப கொஞ்ச நாளா ஏதோ உங்க புண்ணியத்துல எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்குது, அனுபவிக்கிறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? அதுதான் நல்லது. எங்க புரிஞ்சிடுச்சோன்னு நினைச்சேன். என் இதயம் கவர்ந்த மனோகருக்கு நீங்க சிரிக்கும் போது உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆனா ஒரே ஒரு குறை, நீங்க மீசையோட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அமிதாப், தர்மேந்திரா, அமீர் கான், மிதுன் மாதிரி மீசை இல்லாம இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். நாளைக்கு உங்களை மீசை இல்லாம பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
விஷயம் எடுத்தாச்சு. இவன் நம்ம மனோகர் மாதிரி இல்லடா. டேய் என்னடா அதெல்லாம்? என்ன இப்ப பார்த்தா ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்கா? ஆமா ஆமா, இந்தி நடிகர் தலையில சட்டி கமுத்துற மாதிரி இருக்கு. அவ எடுக்க சொன்னதுனால தானே எடுத்தேன். அவ கண்டுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிருக்கலாம்ல. இந்த கோலத்துல பார்த்தா அவளுக்கும் சிரிப்பு வந்திருக்கும். எதுக்கு வீணா உன் மனசை வேதனைப்படுத்துவானு வெளில காமிச்சுக்காம இருந்திருக்கலாம். மனோகர், காதலிக்கிறது தப்பு இல்லடா. ஆனா அதுக்காக இந்த மாதிரி கோமாளி தடெல்லாம் பண்ணக்கூடாது. இத பத்தி அவகிட்ட கேட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். டேய், 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 டேய். அட இருடா நீ ஒண்ணு. இவ்வளவு நாளா எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தா ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. வீணா விவகாரம் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. இதுக்கு பேர் ஸ்மூத்தா? அவளை பார்க்காத, பேசாத, நிக்காத, போகாத, மீசை எடு, வெய்யு, இந்த மாதிரி லவ் எங்கேயாவது பாத்திருக்கியா? போக. அப்படியெல்லாம் லவ் பண்ணணுங்கிறது உன் தலையெழுத்துறா. விதி கிதின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்க முடியாது. அவகிட்டே பேசிக்கிறேன். டேய், என்ன நீ என் வேலைக்கே வேட்டு வச்சுக்க போல் இருக்க? போவேன், பேசுவேன். நான் விட மாட்டேன். நீ என்னடா விடுறது? நான் அவகிட்ட பேசியே தீருவேன். டேய், நீ பேசுறா, உன்கிட்ட பேச மாட்டேடா. ஏன்? அவ என்ன ஊமையா? அவ ஊமை இல்ல, ஒண்ணும் இல்ல. அவளுக்கு உன்னை பிடிக்கல. நீ யாருன்னு அவளுக்கு தெரியாதுடா. இவ்வளவு நாளா பிடிக்குதுன்னு சொன்னதெல்லாம் சொன்னதல்ல. இப்ப கூட அவளுக்கு உன்னை பிடிக்குது. ஆனா நீயா போய் பேசுனா உன்னை வெறுத்துருவா. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கிறதுனால தான் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப நீயா போய் பேசுறாக்கிறிய. இது வரைக்கும் உங்க காதலுக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவன் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன் மனசுல இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எனக்கு அவ குரலையாவது கேட்கணும். அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி? அத பத்தி உனக்கு எதுக்கு? கூடிய சீக்கிரம் குரல நீ கேட்கலாம். இது எங்க அப்பா மேல சத்தியம். ஆனா அது வரைக்கும் நீ மீசை இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அவளையும் பார்க்க கூடாதுன்னா ஓகே தானே?